இங்க ஸ்வேதா மனமாறி அமுதனோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அமுதனோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஸ்வேதா அவங்க அம்மாக்கு கால் பண்ணி நீ அமுதன் என்ன சொல்றாரோ அதை தான் நான் கேட்க போறேன், அதனால வளகாப்புல என் கூட மனையில முத்தழகே உட்காரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஸ்வேதாவோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க ஸ்வேதாவும் அமுதனும் ரொம்ப சந்தோஷமா ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்க அஞ்சலி வராங்க. இங்க அஞ்சலி ஸ்வேதா கிட்ட இந்த அஞ்சலி நீ கேட்ட மாதிரியே டிவோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே ஸ்வேதா இனி இது எனக்கு தேவைப்படாத அஞ்சலி அப்படின்னு சொல்லி அஞ்சலி முன்னாடி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சு போடுறாங்க. நான் மனசு மாதிரி அமுதனை ஏத்துக்கிட்டேன் அஞ்சலி, அதே மாதிரி பூமி மாமாவும் உங்களை ஏத்துப்பாங்க, அது வரைக்கும் நீங்க காத்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அஞ்சலி நம்ம நினைச்ச எதுவுமே நடக்க மாட்டேங்குதே, இந்த ஸ்வேதாவை வச்சு பூமி கூட ஒண்ணு சேரலான்னு பார்த்தா இந்த ஸ்வேதா இப்படி மனமாறிட்டாலே முதன் கூட தான் வாழ்வன் வர சொல்லிட்டு போறா அப்படின்னு பயங்கர கடுப்புல ஸ்வேதா அந்த டாக்குமெண்ட்ஸை கிழிச்சு போட்டது எல்லாத்தையும் யோசனை பண்ணி பார்த்துட்டு பயங்கர கடுப்புல நடந்துட்டே இருக்காங்க அஞ்சலி. அந்த சமயம் அங்க வந்த முத்தழகு என்ன அஞ்சலி ரொம்ப கோவமா இருக்க மாதிரி இருக்கே, ஸ்வேதாவும் அமுதனும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க நினைக்கிறது முட்டாள்தனமா தெரியலையா உங்களுக்கு? அமுதன் தம்பி ரொம்ப நல்லவர், அவரோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இனி நான் சும்மாவே இருக்க மாட்டேன், பூமி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாரு அப்படின்னு திட்டிட்டு இருக்கும் போது அங்க பூமி வராரு. அப்புறம் பூமி முத்தழகு கிட்ட இந்த அஞ்சலி கிட்ட நம்ம நல்லது எது சொன்னாலும் அவ புரிஞ்சிக்கவே மாட்டா, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த அஞ்சலி கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே அஞ்சலி நீ என்ன தொடலனா நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டேன், நீ முத்தழகோடயே வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்பேன், ஆனா நீ எனக்கு துரோகம் செஞ்சுட்ட பூமி, அதனாலதான் நியாயம் கேட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், கோர்ட்ல கேஸ் மட்டும் முடியட்டும், உன்னோட மனைவி யாருன்னு அப்போ உனக்கு புரியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூமி கோர்ட்ல கேஸ் என்னதான் தீர்ப்பு வந்தாலும் என்னோட மனைவினா அது முத்தழகு மட்டும்தான், உன் கூட வாழ்வன் நீ கனவுலையும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட பேச எனக்கு அவசியமே கிடையாது, வாங்க முத்தழகு உங்களுக்கு கால் வலிக்குன்னு சொன்னீங்கல்ல, நானே உங்களுக்கு காலுக்கு தைலம் போட்டு விடுறேன் அப்படின்னு பாசமா சொல்லி முத்தழகு முன்னாடியே கையை பிடிச்சி உள்ள கூப்பிட்டு போறாரு. அப்புறம் பூமி முத்தழகோட காலுக்கு தைலம் போட்டு நீவி விடுறாரு. இதை பார்த்து பயங்கர கடுப்பான அஞ்சலி முத்தழகோட மேல கரண்டி பிளேட்டு கிளாஸ் எல்லாத்தையுமே எடுத்து வீசுறாங்க. எல்லாத்தையுமே பூமி கரெக்டா கேட்ச் பண்ணிட்டு ஏய் அஞ்சலி நிறுத்து அப்படின்னு கத்துறாரு. புருஷன் பொண்டாட்டி தனியா இருக்கும் போது இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்றிய, உனக்கெல்லாம் அறிவில்ல, படிச்சவ தானே, உனக்கெல்லாம் மேனர்ஸ்னா என்னன்னே தெரியாதா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு என் பொண்டாட்டி முத்தழகு மேல உன்னால ஒரு துரும்பு பட்டா கூட உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன், மரியாதையா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு திட்டுறாரு. உடனே அஞ்சலி பயங்கர கோவமா என்னைக்கா இருந்தாலும் நான் மட்டும் தான் உன்னுடைய மனைவியா இருப்பேன் பூமி, அதை மட்டும் மறந்துடாத அப்படின்னு கோவமா சொல்லிட்டு இங்க இருந்து உடனே கிளம்பி போறாங்க. இதை பார்த்த முத்தழகு பூமி கிட்ட எதுக்காக இந்த அஞ்சலியை நாம இவ்ளோ கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பூமி நாம இப்படி செஞ்சாதான் அஞ்சலி அசிங்கப்பட்டு இனி நம்ம வழிக்கே வராம ஒதுங்கி போவா அப்படின்னு சொல்றாங்க.